வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா எஸ்ஆர்பி. ஸோ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றத அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்ஆர்பியினுடைய அஃபிஷியல் ஹால் டிக்கெட் அப்படின்றது நீங்கள் எஸ்ஆர்பியினுடைய வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாகின் பேஜை கொடுத்து நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும். மொபைல் வியூவில் டெஸ்க்டாப் வியூ வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்ன்றதை பிரிண்ட் அவுட் காப்பியே எடுத்துக்கோங்க. ஸோ சென்னையில் தான் மேக்ஸிமம் வந்து தேர்வு மையங்கள் அப்படின்றது இருக்குது. மொத்தமாக எத்தனை நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க என்ன வருங்கிறது நம்ம தேர்வு எழுதுனதுக்கு பிறகு தான் வந்து தெரிய வரும். ஸோ அது சம்மந்தமான அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நானே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேர்வு மையங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் டைம் ஸோ இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ஒரு ரஷ்ஷான டைமாக இருக்கும். ஸோ சென்னை சிட்டி பொறுத்தளவுக்கு ஹாலிடேஸ் கண்டினியூவாக வந்து இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஹாலிடேஸ் இருக்குது. அதே மாதிரி பூஜாஸ் ஸோ இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு வரிசையாக கவர்மெண்ட் ஹாலிடேஸும் இருக்குது. இந்த டைமிங்கில் நிறையா ட்ராவலிங்கில் அங்கேருந்து சென்னையிலேருந்து ரிட்டன் வருவாங்க. ஸோ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு வந்து போவாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக ஒரு 1 வீக்கு நமக்கு டைமிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதி வந்து 27. இந்த மந்தில் ஒரு 4 டேஸ் இருக்குது. ஸோ 3 டேஸ் இருக்குது. அந்த வீக்கில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்ட் ஆகிறதுல ஒரு 3 டேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 7 நாட்கள் 8 நாட்கள் தான் தேர்வுக்கு அப்படின்றது டைமிங் வந்து இருக்குது. இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடக்க போகிற தேர்வுகளுக்கு எல்லாருமே இப்போ லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த லாஸ்ட்டு 1 வீக் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான தேர்வுக்கான மதிப்பெண்களை வந்து வாங்கி தரப்போகுது. அதனால் இந்த லாஸ்ட் டைம் யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸை வந்து பேக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எப்படி ஆப்ஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் இந்த 1 வீக்கில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் டேரெக்டாக நான் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஓஎம்ஆர் பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ஓஎம்ஆர் ஷீட்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ அது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துகிட்டு ஒரு ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் டைமில் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டு 100 கேள்விகள் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 100 கேள்விகளை நல்ல விதமாக நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அலர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தமிழ் பொதறிவு பொறுத்தளவுக்கு 20 கேள்விகள் அதை தாண்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அந்த 20 கேள்விகளையும் ஃபுல்லாகவே முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான இது வந்து என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ புக் பேக் கொஷின்ஸு, அதே மாதிரி பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் வந்து பாடல் வரிகள், அதனுடைய ஆசிரியர்கள், அப்புறம் வந்து நூலாசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ இதை தாண்டி நீங்கள் டெப்த்தாக லைன் பை லைன் பேசிக் படிக்கிற மாதிரி இதில் படிக்க தேவையில்லை. ஏன்னா பேசிக் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இலக்கணத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொற்பொருள் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அந்த இந்த அகரவரிசைப்படி எழுதுக, இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து தமிழில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த அகரவரிசை உள்ள மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் செட்லேயே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக தமிழ்லேயும் முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம். மேக்ஸு ஸோ அடுத்ததாக வந்து எல்லாருக்கும் இந்த தமிழ் கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் தாண்டி மேக்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ட்விஸ்ட்டை போட்டு விட்டாங்க. அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. 50 கேள்வின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம் 25 கேள்விகளை தாண்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு தான். ஸோ 25 கேள்விகள் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் 20 கொஷின்ஸ் தான். அதை தாண்டி வந்ததுன்னா 25 கேள்விகள் வரும். அதை தாண்டி அதிகபட்சமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு தான். ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, HCF, LCM, அப்புறம் வந்து இந்த நாட்கள் கணக்கு, இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு பேங்கிங் லெவலுக்கு உள்ள மேக்ஸ்லாம் வந்து இதில் கேட்க மாட்டாங்க. ஈஸியான சிம்பிள் மேக்ஸ் தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் டேரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு டாபிக்ஸ்லையும் இத்தனை கொஷின்றதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக நீங்கள் மேக்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ண முடியும். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நாளைய தினம் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 2 வந்து தேர்வு எழுத போகிறீங்க. அதே கேண்டிடேட் தான் நீங்கள் மேக்ஸிமம் இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. நாளை ஒரு தேர்வுடைய ப்ராக்டிஸாகவே நீங்கள் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரியே வந்து அட்டன் பண்ணுங்கள். அது எப்படியும் பொது அறிவு தமிழ் அந்த 100 கேள்விகளுக்கான ஒரு காம்படிஷனும் நாளைக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு அசம்ஷனில் கேள்விகளுடைய தாள் வந்து இந்த தடவை இருக்கும். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த தேர்வுகள்ன்றது மாநில ஆசிரியர் நிலையத்தின் மூலமாக நடத்துகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப கொஷினுடைய டஃப்னஸ்ன்றது இருக்கும். ஒரு ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா புது பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலான எக்ஸாமினேஷனாக இருக்கும். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வருடமும் சென்ற வருடமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாமினேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் வந்து இப்போ இன்ஸ்டியூஷன்லேயே வைக்க ஆரம்பித்ததுனால அந்த ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு
இதில் ப்ராக்டிஸில் வந்து இருப்பாங்க. உங்களை விட நல்ல மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஜாயின் பண்ணவங்கள விட போன இயர் கம்ப்ளீட் பண்ணாங்களே அவங்க நல்லாவே அந்த கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க மாடல் எக்ஸாமினேஷன் செமஸ்டர் வரைக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து உங்களை விட நல்ல ஸ்கோர், அதாவது படித்து எழுதுகிறாங்களோ இல்லையோ அந்த ப்ராக்டிஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் அப்படின்றது வந்து கிடைக்கும். அவங்களோட தான் நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதனால் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 7 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், தெரியாத கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்றதெல்லாம் இது பண்ணுங்கள். எந்த கொஷினையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்றப்ப எல்லா கேள்விகளுமே நீங்கள் வந்து பதிலளிக்கலாம். 200 கேள்விகள் அப்படின்றப்ப 200 கேள்விகளுக்கும் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதில் ட்விஸ்டான கொஷின், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. டைரக்ட் கொஷின் ஆன்சர் தான். ஸோ அதனால் நிதானமாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். நமக்கு இருக்கிற இந்த 200 கேள்விகளில் 170 மதிப்பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 170 மதிப்பெண்கள் நம்ம வந்து பார்க்க வேணாம். 200 கேள்விகளை தான் நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. 200 கேள்விகளுக்கு 165 ப்ளஸ் 165 கேள்விகளை வந்து பண்ணுறவங்களுக்கு தான் இந்த எஸ்ஆர்பியினுடைய தலைமை மாநில, அதாவது மாநில கூட்டுறவு வங்கிக்கான செலெக்ஷனில் வந்து நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போக முடியும். ஸோ ஏன்னா அந்த காம்படிஷன்றது ஒரே காம்படிஷனாக இருக்கும். ஆல்ரெடி மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சொசைட்டிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த எஸ்ஆர்பிக்கு வந்து காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த காம்படிஷன்றது இதில் இருக்கும். நல்ல விதமாக இந்த மார்க்கை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்லேயும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் இந்த ட்ராவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராவல் வந்து நீங்கள் சென்னை போகணுன்றப்ப இந்த வீக் ஹாலிடேஸ் வந்து கண்டினியூவாக இருக்குது. ஸோ அரௌண்டு வந்து ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிள் இருக்கான்றதை பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் போகிறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமினேஷனுக்காக போகிறீங்கன்றதுல செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஒரு லைஃப் விஷயம் அப்படின்றப்ப கொஞ்சம் ஏர்லியராகவே அரைவ் ஆகிடுங்க. சென்டர்ஸ் அது மாதிரி ஸோ எங்கே இருக்குன்றத ஒரே நேமில் வந்து சென்டர்ஸ் வந்து வேறு சென்டர்ஸ் இருக்கான்றதெல்லாம் என்கொயரி பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாகவே. ஏன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அங்கே இருக்கிற ட்ராவல் டைமிங் எப்படி, டிராஃபிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் சென்னை சிட்டி பொறுத்தளவுக்கு டிராஃபிக் இதெல்லாம் இருக்குது. சென்டர்ஸ் எங்கே இருக்குன்றதெல்லாம் நாளே நீங்கள் போயிட்டு அரைவ் ஆகிட்டு நல்ல இதாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷனை. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் டைமில் நான் வந்து கைடன்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிவைஸ் பண்ணுறது, எக்ஸாமினேஷனுக்கு ரிவைஸ் பண்ணுறதை மட்டும் தாட்டாக வச்சுக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு புக் பேக் கொஷின். ஸோ லாஸ்ட் டைமில் எதுவுமே நான் படிக்கல சார், இதுக்கு மேலே டைம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் பேக் கொஷின்னு பாக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்டு போங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு பண்ண முடியும். இந்த 1 வீக்கில் அதான் பண்ண முடியும். ஸோ அதனால் புக் பேக் கொஷின்னு, பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் வந்து ஒரு லைனில் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டார் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இருந்ததுன்னா அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வந்து ஒரு 6 கொஷின் 7 கொஷின் அவ்வளோதான் கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ படிக்கிறப்பயே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடில் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்ஆர்பியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்ததாக வரப்போகிற டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் உங்களுக்கு கேள்விகளுடைய இது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத நினச்சிட்டு எஸ்ஆர்பியை வந்து இது பண்ணிடாதீங்க. எஸ்ஆர்பி தான் உங்களுக்கு ஒரே எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம டெஸ்ட்டு புக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் இந்த 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. மேக்ஸ் வந்து நம்ம தனியாக சாஃப்ட் காப்பியாக வந்து கொடுக்குறோம். இந்த சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதில் வந்து கொஷின் வித் ஆன்சர்ஸோடு இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டெஸ்ட் புக்கில் உள்ள காம்போ. இந்த டெஸ்ட் புக் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இந்த 10 டேஸ் தான் இருக்குன்றதுனால நம்ம அதை வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டெஸ்ட் புக் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 10 டேஸ்க்கு 15 டெஸ்ட் அப்படின்றது போதுமானது தான். இந்த 15 டெஸ்ட்டும் நீங்கள் டே 2 2 டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி இந்த 10 நாளை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டெஸ்ட் புக் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்டடி மெட்டீரியலும் எனக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை சார், லாஸ்ட்டாக நான் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக்ஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து டேரெக்டாக ரீட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் வேவில் தான் புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த லாஸ்ட் டைமில் நாங்கள் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தரோம். டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், கோஆப்ரேட்டிவ் புக்ஸு ஸோ போத் எல்லாமே அவைலபிள். டெஸ்ட் புக்கோடு சேர்த்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அவைலபிள் கொடுக்குறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூடுதல் தகவல் எது இருந்தாலும் நம்ம சேனலையே ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.